அன்றைக்கு திருச்சியில நான் சொல்லும் பொழுது என்ன காரணம், நான் திமுக சின்னத்தில் நாங்க போட்டியிட்டது துரதிருஷ்டங்கிற சொன்னது வாஸ்தவம் தான். இல்ல, ஒரு கொடியோ சின்னமோ ஒரு கட்சியோட இயக்கத்துடைய அடிப்படை அடையாளங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு இயக்கம் தன்னுடைய சின்னத்துல இல்லாம இன்னொரு இயக்கத்துல சின்னத்துல நிக்கிறது அது தன்னுடைய தனித்துவத்தை அது இழக்குது. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் இப்ப சொல்ல விரும்புறேன். நானு ஒரு முக்கியமான விஷயம் பல மக்களுக்கு தெரியல. அது என்ன விஷயம்னா, சின்ன மாத்திரம் பிரச்சனை கிடையாது. அதுல ஒரு கட்சியோட வேட்பாளர் இன்னொரு கட்சி சின்னத்தில் நிற்கும் பொழுது அந்த இயக்கத்தை முதல்ல எந்த கட்சியை சார்ந்தவரோ அதை முதல்ல ராஜினாமா பண்ணணும். அடிப்படை உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு எந்த கட்சி சின்னத்துல போட்டி போடுறாரோ அந்த கட்சியோடைய உறுப்பினரா முதல்ல அவர் மாறணும். மாறிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சி சின்னத்துல போட்டி போடணும். தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க, சின்ன மாத்திரம் கிடையாது. அவருடைய எந்த இயக்கத்தை சார்ந்தவரோ அந்த இயக்கத்துல ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு இயக்கத்துல ஒரு போட்டி போடுறோம். இது ஜனநாயகமாங்கிறது என்னுடைய கேள்வி. எங்களுக்கு என்னன்னா, இது நீங்க கேட்கலாம், ஏன் அப்புறம் ஏன் நின்னீங்கன்னு கேட்கலாம். நாங்க கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த கூட்டணியில நாங்க தொடர்றோம். என்ன காரணத்துக்கான இந்த கூட்டணியில் சேர்ந்துங்கிற அந்த காரணங்கள் நாங்க தொடர்ந்துனாங்க. தேர்தல் நேரத்துல கடைசி நேரத்துல இது ஒரு சர்ச்சையாகி, நாங்க பிடிவாதம் இப்படிதான் இருந்து சர்ச்சையாகி அதுக்கப்புறம் நாங்க ஒருவேளை அந்த ஒரு காரணமாக கருத்து வேறுபாடு காரணமாக வெளியே வந்த அதனால ஒரு சர்ச்சை வர வேண்டாம், கூட்டணி தலைமைக்கு ஒரு கஷ்டத்தை உருவாக்க வேண்டாங்கிற அதன் அடிப்படையில் நாங்க போட்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. நான் அதை தான் சொன்னேன், தொண்டர்களுடைய மன குமுறல், நிர்வாகிகளுடைய மன வேதனையை எங்களுடைய துரதிருஷ்டம் சொல்லணும். இது தவறுங்கிறது நான் கண்டிப்பா இது தவறுன்னு சொல்லவே மாட்டேன். நான் இதுக்கு கண்டன சில பேர் பதிவுகள் போடுறாங்க செய்யறாங்க. நான் இதை 1000 முறை நான் சொல்லுவேன். நான் எதிர்காலத்துல சொல்றேன், நான் ஒரு இயக்கம் இன்னொரு இயக்க சின்னத்துல போட்டி போடக்கூடாதுங்கிறது எங்களுடைய பொதுக்குழுல தலைமை விரும்புதோ இல்லையோ என்னுடைய ஒரு முக்கியமான கோரிக்கை. எங்க இயக்கத்தில் அத்தனை பேருடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கு. கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நல்ல விஷயமா பார்க்கணும். ஒரு கூட்டணி இருக்கும்போது ஒரு இயக்கம் தவறு செய்து வச்சுக்கோங்க, இல்ல ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது, அதுல ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா கூட்டணி இருக்கும்போது அதை தட்டி கேட்கறதுக்கும் அதை திருத்துறதுக்கும் ஒரு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். அரசாங்கத்துக்கு நல்லது, மக்களுக்கு நல்லதா பாக்குறேன்.